சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா நீ ஆசைப்பட்டு எது கேட்டாலும் அடுத்த நிமிஷமே வாங்கி கொடுக்கும் தெரியுமா? அப்படி இருக்கப்ப அவர் கெட்டது செய்வாருன்னு யோசிச்சு பாரு. இது பாருடி, கண்டிப்பா திரு அவனோட ஈகோக்காக உன்னோட வாழ்க்கையை பணையம் வைக்க மாட்டான். உனக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்துல தாண்டி இப்படி செஞ்சிருக்கான். உன் நிலைமை எனக்கு புரியுது பூஜா. உனக்கு இதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழும்போதுதான் நம்ம அண்ணன் நமக்கு நல்லது செஞ்சிருக்காருன்னு உனக்கு தோணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கால அவகாசம் வேணும். ஆமா பூஜா. பாரு, பெத்தவங்க பார்த்து செஞ்சு வைக்கிற நல்ல காரியம் சத்தியமா சொல்ற வீண் போகாது. நீ வேணா பாரு, நம்ம வீட்டுல எல்லாரையும் விட உன் வாழ்க்கை தாண்டி அமோகமா இருக்க போகுது. மனசு போட்டு குழப்பிக்காத பூஜா. ஏம்மா, இவ்ளோ தூரம் சொல்றோம் இல்லம்மா. அக்கா, நீ சொல்லுதான் எனக்கு தெரியணுமா? அண்ணன் என் மேல உயிரையே வச்சிருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் எனக்கு ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பா எனக்கு நல்லதுக்காதான் இருக்கும். ஆனா இது எனக்கு பிடிக்கலக்கா. என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஒருத்தன் கூட வாழ போறேன்னு சொன்னா அவன் என் மனசுக்கு பிடிச்சவனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் மேல வெறுப்பு இல்லாம வச்சிருக்கணும் இல்ல. அதை ஏங்க அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அதான் எனக்கு தெரியல. இல்லம்மா, நான் என்ன வேண்டாங்கா. நீ என்ன சொல்லி என்ன சமாதானப்படுத்தினாலும் சரி, அண்ணனை எதிர்த்து நான் விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு அவனை பிடிக்கல. எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல. என்ன இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி பிடிவாதமா இருந்தா அப்புறம் வீட்டுல நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லு? எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுல நான் பிறந்ததாலேயோ இல்ல பொண்ணா பிறந்ததாலேயோ என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமையை கூட இழந்துட்டேன்னு நினைக்கிறப்ப இந்த உலகத்து மேலேயும் இந்த சமூகத்து மேலேயும் எனக்கு மேலேயும் வெறுப்பு வருதுக்கா. பூஜா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நல்ல வேலைடா, நீயாவது ஒரு ஆம்பளையா பிறந்த. உனக்கான விஷயத்த டிசைட் பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. இல்லனா நீயும் என்ன மாதிரி இப்படிதான் கஷ்டப்பட்டு. ஏண்டி? விடுக்கா, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க. இனிமே போராடி எந்த பயனும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. கடவுளே, என் தங்கச்சியோட மனச நீதான் சீக்கிரமா மாத்தணும். அவ இப்படி உடைஞ்சு போயிருக்கிறத என்னால பார்க்க முடியல. வேலு, நீ சொன்ன மாதிரி பாத்திரத்துல கழுவி வச்சாச்சுப்பா. நாளை காலையில அப்படியே மார்க்கெட் போயிட்டு நான் தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ப நான் கிளம்புறேன் வேலு. வேலு, நான் கிளம்புறேன். காலையில கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன் வேலு. நான் வரேன். வேலு, இப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, நீ வீட்டுக்கு போ. டைம் ஆயிடுச்சுல. டேய், நீ வருவன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. நீ கிளம்பு வேலு. என்னால அந்த வீட்டுக்குள்ள எப்பயும் போல சகஜமா இருக்க முடியலடா. ஒரு மாதிரியா கை கால நடுங்குது. ஏன்டா அப்படி சொல்ற? இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு அண்ணனை இன்னைக்கு காலையில அப்படி ஒரு நிலைமையில பார்த்தப்போ என் உயிரே போயிருச்சுடா. நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா போயிருந்தேன், இந்நேரத்துக்கு என் அண்ணனுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறப்போ என் கொலையே நடுங்குதுடா. எனக்கு புரியுது வேலு.
திறன் அவ்வளவு பெரிய முடிவெடுக்க போச்சுன்னு நீ சொன்னதுமே என்னால ஜீரணிச்சுக்க முடியல. அதுக்காக நீ இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தா மத்ததெல்லாம் யார் பாப்பா? இல்லடா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்துல ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. செல்வி அவங்க அப்பாவும் அமைதியா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்படி ஒட்டுமொத்தமா பழியை தூக்கி தங்கச்சி மேல போட்டுற முடியாது. பூஜாக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றா. அப்ப தங்கச்சி மட்டும் எப்படி காரணம் ஆக முடியும்? இல்ல, பூஜாவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதெல்லாம் அண்ணனுக்கு ஒரு விஷயமே இல்லை. எப்படியும் பூஜா அவர் பேச்ச மீறி நடக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நடந்ததே வேற. வேற என்ன? இன்னைக்கு அம்மா அப்பா அக்கா மாமா எல்லாரும் செல்வி வீட்டுக்கு போய் சமாதானம் பேசுறதுக்கு போயிருக்காங்க. அங்க செல்வியோட அப்பா அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பத்தி ஏதோ தப்பா சொல்லியிருக்கிறாரு. அது அக்காவும் அம்மாவும் அண்ணன் கிட்ட சொல்லி இந்த கல்யாண விஷயத்துல எல்லாரும் உட்காந்து பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத அண்ணனால ஏத்துக்க முடியல. ஏற்கனவே செல்வி அப்பா மேல அண்ணனுக்கு சின்ன சின்ன மனசு வருத்தம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவர் சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிட்டு என் முடிவை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த குடும்பத்துக்கு நான் செஞ்ச தியாகத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? என் உலகமே இந்த குடும்பம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த உலகத்துல எனக்கு இடம் இல்லாத மாதிரி தோணுது. நான் உயிரோட இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அண்ணன் தூக்குல தொங்க போயிருச்சுடா. டேய் வேலு, என்னடா சொல்ற வேலு? எல்லாம் புரிஞ்ச அண்ணனே இப்படி அவசர முடிவு எடுத்திருக்காரு. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆழ்ந்து என்னடா பண்றது? டேய் நம்மளாம் என்னடா பண்ணுவோம்? நல்ல வேலை நான் வீட்டுல இருந்தேன். அதெல்லாம் இப்ப நினைச்சாவே என்னால் சொல்ல முடியலடா. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜென்மத்துல நானும் செல்வியும் ஒன்னு சேருன்றது சந்தேகமாவே இருக்குடா. டேய் என்னடா அப்படி பேசுற? அந்த மாதிரிலாம் நினைக்காத. எல்லா குடும்பத்திலும் தானே பிரச்சனை இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. இந்த ஒரு காரணத்துக்காக உன்னையும் செல்வியும் உன் குடும்பத்துல இருக்கவங்க நிரந்தரமா பிரிச்சிடுவாங்கன்னு நீ வருத்தப்படாத வேலு. இல்லடா, இந்த பிரச்சனையில செல்வி நான் சொல்றதை கேட்பாங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. அதை நினைச்சுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால எங்க 2 பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை வருது. என்னால எங்க அண்ணனை அவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேச முடியல. அதே நேரம் செல்வி இல்லாத அந்த வீட்டுக்குள்ள எனக்கு போறதுக்கு மனசு இல்ல. செல்வியோட சந்தோஷமா இருந்த அந்த ரூம்ல இப்ப நான் மட்டும் தனியா இருக்கிறப்போ எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சது போல இருக்குடா. செல்வியோட நினைப்பு என்ன தூங்க விட மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு யோசிச்சாவே